அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனின் இறைவசனங்களை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும் என்ற உயர் நோக்கில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் சார்பாக அல் குர்ஆனை தமிழாக்கம் செய்து இன்னும் அதை ஒரு ஆப்பாக செயலியாக மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த அல் குர்ஆன் தர்ஜுமா என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஆப் உருவாக்கப்பட்டுள்ளது. இதனுடைய சிறப்பம்சங்கள் மற்றும் இதை பயன்படுத்துவது, இதில் என்னவெல்லாம் வசதிகள் தரப்பட்டுள்ளது என்பதை இந்த வீடியோவில் காணொளியில் நாம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இதுதான் அந்த ஆப்பு. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டிஎன்டிஜே தமிழ் குர்ஆன் அப்படின்னு அடித்தா உங்களுக்கு வரும். இதுதான் முகப்பு பக்கம். இது அழகான முறையில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ வந்து அழகான முறையில் இதை அப்டேட் பண்ணி பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இதில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. நம்ம ஒவ்வொன்றாக பார்ப்போம். இது வந்து முகப்பு பக்கம். இப்போ இதில் வந்து மேலே வந்து இந்த நிலா மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, இது வந்து நைட் மோடு. நம்ம வந்து நைட்டில் வந்து பயன்படுத்துறதுக்கு வசதியாக நைட் மோடு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து செட்டிங்கில் வந்து லாங்குவேஜ், ஆப் லாங்குவேஜ். இப்போ நாம் வந்து அல் குர்ஆன், லுஹர் இதெல்லாமே இப்போ தமிழில் இருக்குது. இதை நாம் வந்து இங்கிலீஷில் மாற்றிக்கிறதுக்கு இந்த ஆப் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் இதை இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இப்போ எல்லாமே இங்கிலீஷில் வந்துடும். ஆப் லாங்குவேஜ், அரபிக் டெக்ஸ்ட் சைஸ், இப்போ இது எல்லாமே இன்ட்ரொடக்ஷன், துவா எல்லாமே வந்து நமக்கு இங்கிலீஷில் வரும். அது மாதிரியான ஒரு வசதி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து சைஸ், அழகான அரபு ஃபாண்ட்டு கொடுத்துருக்குறாங்க, தமிழ் ஃபாண்ட் எல்லாம். இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம சைஸை வந்து டெக்ஸ்ட்டு சைஸை பெருசாக்குறது மாதிரியா சின்னதாக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு சில பேருக்கு வந்து அரபுகள் பெரிய எழுத்தாக இருக்கும்போது தான் படிக்க முடியும். அவங்க அதை வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா அதுக்கேற்ற மாதிரியா வடிவமைச்சிக்கலாம். இல்லை எனக்கு சைஸ் சின்னதாக இருக்குன்னா பண்ணிக்கலாம். அதே போல் தமிழ் நமக்கு வேண்டிய அளவுக்கு நம்ம வந்து சைஸை பெருசாக்கிக்கலாம், சின்னதாக்கிக்கலாம். இது வந்து ஆட்டோ ஸ்க்ரோல் ஸ்பீடு. இது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பின்னாடி சொல்லுவோம். இப்போ இதில் வந்து இவ்வளோ கொடுத்துக்கிறாங்க. இதில் அபவுட், இதில் எதுவும் நமக்கு ஆலோசனைகள் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் அல்லது இந்த இமெயிலில் போய் நம்ம தகவல் தெரிவிச்சுக்கலாம். டிஎன்டிஜே அறிஞர் குழு சார்பாக இது உருவாக்கப்பட்டுள்ளது என்ற தகவல் போட்டிருக்கிறாங்க. அப்புறம் டிஎன்டிஜே பப்ளிகேஷன் தொடர்பான அட்ரஸ் விவரங்கள். இப்போ அடுத்து கிப்லா டைரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. கிப்லா டைரக்ஷன் வந்து நம்ம எங்கே இருந்தாலும் தொழுகைக்குரிய அந்த கிப்லாவை முன்னோக்கி தான் தொழுகணும். அப்படி நம்ம தொழுகணும்னா அந்த கிப்லாவை துல்லியமாக அறிந்து கொள்வதற்கு சிரமம் ஏற்படக்கூடிய நேரத்தில் குர்ஆன் ஆப்லேயே அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வசதியாக இங்கே வந்து கிப்லாவுடைய திசையும் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் வந்து பார்க்க முடிகிறது. அடுத்ததாக வந்து தொழுகையினுடைய நேரங்கள். கிப்லாவை நாம் அறிகிறது போலயே தொழுகையினுடைய நேரங்கள் நாம் அறிந்து கொள்வதற்கு எதுவாக, இன்றைக்கி நாம் வெளியிடங்கள் இருந்தாலோ அல்லது எங்கே இருந்தாலோ தொழுகையினுடைய நேரங்கள் எப்போ அப்படின்னு நாம் வந்து முழுமையாக மனப்பாடம் பண்ணி வச்சுருக்க முடியாது. அது சில நேரங்கள் அப்படியே மாறுபடும். அப்போ அது எப்போ அப்படிங்கிறத வந்து இலக்கம் நாம் இந்த ஆப்லேயே பார்த்துக்கலாம். இப்போ நாம் வந்து ஃபஜர் தொழுது முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து என்ன தொழுகையோ அந்த தொழுகை மேலே காட்டும். இப்போ நம்ம ஃபஜர் முடிச்சாச்சு, இப்போ அடுத்து வந்து லுஹர் தொழுகணும். லுஹர் வந்து இன்றைக்கி வந்து 12:28 லுஹர் தொழுகை. எனக்கு தொழுகையினுடைய முழு அட்டவணை வேணும். இப்போ இதில் வந்து லுஹர் தான் கொடுத்துருக்கு. ஏன்னா நம்ம அடுத்து என்ன தொழுகை போகிறோமோ அது மட்டும் தான் கொடுத்துருக்கு. எனக்கு ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நம்ம இந்த தொழுகை நேரத்துக்குள்ளே போனோம்னா நமக்கு வந்து இப்போ என்ன நேரம் 6:29 இந்த நேரம் வந்துடுது. நொடி கூட அதில் கொடுத்துருக்குறாங்க. நம்ம எங்கே இருக்கிறோமோ அந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து மாறிக்கிறோம். இப்போ கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா தொழுகையினுடைய நேரம் கொடுத்துருக்குறாங்க. ஃபஜர், லுஹர், அசர், மக்ரிப், இஷா, ஒரு சூரிய உதயம். இந்த தொழுகையினுடைய முழு நேரங்களும் என்ன செஞ்சுக்கிறாங்க இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க. அதே போல் டுமாரோ, நாளைக்கு என்ன தொழுகை நேரம் அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா கொடுத்துருக்காங்க, இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க. அதே போல் நாளைக்குள்ள தொழுகை நேரங்களையும் கொடுத்துருக்குறாங்க. இது இல்லாமல் கீழே மாதாந்திர தொழுகை அட்டவணை என்று இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து எப்போ என்ன நேரம் வருதுங்கிறத நோட் பண்ணிக்கிடலாம். இந்த மாதத்தில் எனக்கு 29ஆம் தேதி என்ன தொழுகை நேரம்னா நம்ம இங்கே பார்த்தோம்னா என்ன தொழுகை நேரம் கண்டுபிடிச்சிடலாம். அதுபோக இந்த மாதம் மட்டும் இன்றி அடுத்த மாதத்துக்கு என்ன, இப்போ நம்ம ஜனவரியில் இருக்கிறோம், பிப்ரவரியில் என்ன தொழுகை நேரம் அப்படிங்கிறதையும் கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா பார்வையிட்டுக்கலாம். பிப்ரவரியில் இந்த நாளில் எப்போ வருது, பிப்ரவரி நோன்பு வருது, நோன்பு டயத்தில் எப்படி தொழுகை நேரம் வருது அப்படிங்கிறத கூட நம்ம வந்து கணக்கிடக்கூடிய வகையில் 2 மாதத்திற்குரிய முழுமையான தொழுகை நேரம் வந்து தரப்பட்டுள்ளது. இதை நாம் வந்து ஒரு சிறப்பம்சமாக இதில் வந்து பார்க்க முடியுது. இப்போ அடுத்து நீங்கள் கீழே வந்தீங்கன்னா இது வந்து நம்ம கடைசியாக படித்த வசனம். நம்ம கடைசியாக படித்த வசனம் நம்ம அதை கிளிக் பண்ணோம்னா அதுக்குள்ளே போகும்.
இப்போ கீழே இங்கே வந்து என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா, இதுதான் குரான். அல் குரான் படிக்க. இது நம்ம கடைசியாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே கீழே உள்ள ஆப்ஷன்கள். கீழே வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அல் குரான் அறிமுகம். குரான் பற்றி ஒரு அறிமுகம். குரான்னா என்ன, அது யார் மூலிமா வந்துச்சு, அது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தொடர்பாக இப்போ குரானுடைய அறிமுகம் தலைப்பு வாரியாக கொடுத்துருக்குறாங்க. அழகாக நம்ம வந்து எளிமையாக படிக்கும் வகையில் நமக்கு எல்லாமே வராமல் நமக்கு என்ன தலைப்போ அந்த தலைப்பு வேண்டுமோ அந்த தலைப்பை நம்ம கிளிக் பண்ணோம்னா இப்போ நமக்கு அது உடனே வந்துடும். இப்போ அறிமுகம், குரான் பற்றிய ஒரு அறிமுகம் வந்து தலைப்பு வாரியாக இருக்குது. இப்போ இந்த குரான் நமக்கு யார் மூலியமாக இருந்துச்சு, ரசூலுல்லாஹ் மூலியமாக. அப்போ அவங்கள பற்றி ஒரு சிறு அறிமுகம், அவங்களுடைய அந்த நன்னடத்தைகள் தொடர்பாக அது சம்மந்தப்பட்டதெல்லாம் நமக்கு வந்து அழகான முறையில் கொடுத்துக்கிறாங்க தலைப்பு வாரியாக. அதுக்கப்புறம் இந்த வஹி எப்போ வந்துச்சு, வஹியினுடைய அந்த வரவு எப்பொழுது இருந்து துவங்கியது அப்படிங்கிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து குகையில் இருக்கும்போது தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இந்த வஹியை கற்றுக் கொடுக்குறாங்க. அது தொடர்பான தகவல் எப்படி வந்துச்சு, வஹியினுடைய தொடர்பு, அந்த வஹியில் என்னெல்லாம் இருக்குது, இந்த குரானில் என்னென்ன இருக்குது, என்ன மாதிரியான ஒரு போங்கா அல்லாஹ் வந்து பயன்படுத்துகிறான் அப்படிங்கிறது. ஒருவனே தேவன், ஒருவன் அல்லாஹ் மட்டும்தான் இறைவன், ஈயை கூட படைக்க இயலாத கடவுள்கள், மற்ற யாரும் எதையும் படைக்க முடியாது. அது போன்ற அந்த தகவல்கள் எல்லாம் இதில் குரானில் கூறப்பட்ட சில உலகத்தில் உள்ள விஷயங்களோடு ஒப்பிட்டு அது தொடர்பான சில முக்கியமான விஷயங்களை வந்து ஒரு அறிமுகமாக என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா கொடுத்துறாங்க. கிட்டத்தட்ட இதில் ஒரு 32 தலைப்புகளாக கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா துவாக்கள் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அன்றாட ஓத வேண்டிய துவாக்களில் பல துவாக்கள் இருக்குது. பாவமன்னிப்பு துவாக்கள் என்று சிலது இருக்குது. அதே போல் பிரார்த்தனை என்ற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக சொல்லிக் கொடுத்த பிரார்த்தனைகள் இருக்குது. அது இல்லாமல் தொழுகையில் ஓத வேண்டிய பிரார்த்தனைகள் என்று சிலது இருக்குது. அன்றாட ஓத வேண்டிய துவாக்கள் என்று சிலது இருக்குது. இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றாட நம்ம ஓத வேண்டிய துவாக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க. அதை முதன்மையாக வந்து பாவமன்னிப்பு கூறுவதில் தலையான துவா அதை கொடுத்துருக்குறாங்க. அந்த துவாவினுடைய அந்த சிறப்பு அழகான படிக்கக்கூடிய வகையில் அரபு ஃபாண்ட்டு மொழி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து அந்த அரபியே தமிழ் உச்சரிப்பில் கொடுத்துக்கிறாங்க. அரபு படிக்க இயலாத ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கும் நபர்கள் கூட இதை படிக்கணும் எப்படியாவதுங்கிறதுக்காக வேண்டி அதை கொடுத்துக்க நம்ம என்ன செய்கிறோம், இதில் பார்க்குறோம். அப்புறம் அதுக்கு பொருள், இதுக்கு என்ன அர்த்தம், இறைவானியே என் எஜமான், அது தொடர்பான அர்த்தம் கொடுத்துட்டு கீழே ஆதாரம், இது என்ன நூலில் இடம்பெற்றிருக்கு, என்ன ஹதீஸ் நூலில் இது செய்தி வந்திருக்குங்கிறத குறிப்பிட்டுக்கிறாங்க. இப்படியே நமக்கு ஒவ்வொன்றும் இப்போ தூங்கும்போது துவா என்ன, தூங்கும்போது என்ன ஓதணும், அது தமிழ் என்ன, அது எங்கே இருக்குது, இதை எப்போ ஓதணும், எப்படி ஓதணும், அது தொடர்பான தகவல் இருந்துச்சுன்னா அதையும் கூடுதலாக இப்போ இது சம்மந்தப்பட்ட அந்த சிறப்புகள் இருந்துச்சுன்னா அதையும் மேலே கொடுத்துட்டு தூங்குவதற்கு முன் ஆயத்துல் குர்சி எனப்படும் 2வது அத்தியாயத்தின் 255வது வசனத்தை ஓதி கொண்டால் விடியும் வரை அல்லாஹ்விடமிருந்து ஒரு பாதுகாவல் ஏற்படும், ஷைத்தான் நெருங்க மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அப்போ அந்த சிறப்பை போட்டு அடுத்த ஆயத்துல் குர்சி அதை போட்டுக்கிறாங்க. அதனுடைய அரபு தமிழ் போட்டிருக்கிறாங்க. அப்புறம் அதுக்கான பொருள், அப்புறம் அதுக்கான ஆதாரம் கீழே. இப்போ இப்படியே தூங்கும்போது என்னெல்லாம் ஓதணும் அப்படிங்கிறத நம்ம இதை பார்த்து ஓதிக்கலாம். பெரும்பாலும் எல்லாரும் அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வ அஹ்யா அப்படிங்கிற அந்த துவாவோட முடிச்சிருவாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து தூங்கும்போது நமக்கு பல துவாக்களை சொல்லித்தராங்க. அப்போ அது அனைத்தையும் நம்ம ஓதுவதற்கு இந்த ஒரு ஆப் வந்து நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது போக ஒவ்வொன்றும் தூங்கி எழுந்தவுடன் ஓத வேண்டியது என்ன, கெட்ட கனவு கண்டால் என்ன, காலையில் ஓத வேண்டியது என்ன, மாலையில் ஓத வேண, மாலையில் ஓத வேண்டியது, தினமும் ஓத வேண்டியது, சபையை முடிக்கும் போது ஓத வேண்டியது, பள்ளிக்குள் நுழையும் போது, பள்ளியிலிருந்து வெளியேறும் போது, சாப்பிடும்போது, பருகும்போது, பிஸ்மில்லா கூற மறந்து விட்டால், இப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 35 துவாக்கள் வந்து இதில் வந்து தரப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தருணங்கள் நம்ம என்னென்ன துவாக்கள் ஓதுவோமோ அது எல்லாமே அழகான முறையில் அழகான எழுத்து வடிவத்தில் கொடுத்துருக்குறாங்க. இது துவாக்கள் தொடர்பானது. அடுத்து மொழிபெயர்ப்பு பற்றி பொதுவாக நாம் வந்து ஒரு புத்தகத்தை படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது தொடர்பான ஒரு அடிப்படை தகவல் நாம் தெரிஞ்சுக்கிறணும். முன்னுரை, ஒரு புக்குக்கு முன்னுரை என்பது அடிப்படை. ஏன்னா அந்த முன்னுரையை படித்தாதான் அந்த புத்தகம் எப்படி தொகுக்கப்பட்டிருக்கு, அந்த புத்தகத்தினுடைய மையக்கருத்து என்ன, அது எதன் அடிப்படையில் இது வடிவமைக்கப்பட்டிருக்கு, இதில் என்ன பிரதானமாக இருக்குது என்பதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற முடியும். ஆனால் அதிகமான பேர் முன்னுரையை படிக்க மாட்டாங்க, மற்றது படிச்சுட்டு போவாங்க. இப்போ நம்ம முன்னுரையை முக்கியத்துவம் கொடுத்து படித்தாதான் நமக்கு சில விஷயங்கள் அந்த புத்தகத்தினுடைய நுணுக்கங்கள், அதனுடைய கையாடல்கள் இதெல்லாம் தெரியும், அதை எப்படி அணுகியிருக்கிறாங்க அப்படிங்கிறது. இப்போ அதனால் நாம் அதை எப்போவுமே கண்டிப்பாக அதை வந்து தெரிஞ்சுக்கிறணும். இப்போ இதில் வந்து என்னன்னா இந்த மொழிபெயர்ப்பு எப்படி செய்யப்பட்டிருக்கு, இதில் என்ன சிறப்பம்சங்கள் இருக்குது, இதை எப்படி நாம் அணுகியிருக்கோம், இந்த மொழிபெயர்ப்பை எப்படி நாம் அணுகியிருக்கோம் அப்படிங்கிறது தொடர்பான தகவலை வந்து என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா இதில் வந்து கொடுத்துக்கிறாங்க. நம்ம அழகான முறை என்ன செஞ்சுக்கலாம், படிச்சுக்கலாம். அடுத்து தலைப்பு வாரியான அட்டவணை. இப்போ குர்ஆனை பொறுத்தவரையில் ஒரு
சூறாவில் வந்து பல தகவல்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கும். ஒரு தலைப்பு ரீதியாக அழைக்கப்பட்டிருக்காது. ஏன்னா அல்லாஹ் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ப குர்ஆன் வசனத்தை இறக்குனா அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அது போன்ற அறிவுரையாக கொடுக்குறான். அப்போ அல்லாஹ் வந்து தலைப்பு வாரியாக அந்த குர்ஆனை வந்து நமக்கு இடம்பெற செய்யலை. ஒரு அத்தியாயத்திற்கு பல தகவல் இடம்பெற்றிருக்கு. அப்போ அதில் வந்து நம்ம தலைப்பு வாரியாக எடுக்கிறது எப்படி அப்படின்னு ஒரு ஆள் சிரமப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படக்கூடாது என்பதற்காக தலைப்பு வாரியான தகவலாக நம்ம என்ன செய்யணும்னா அதை வந்து வடிவமைச்சு பொருள் அட்டவணை என்ற அந்த இதில் வந்து அதையும் நம்ம வந்து கொடுத்துக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு நமக்கு வந்து இங்கே ஒரு சில தலைப்புகள் வாரியான விஷயங்கள் கொடுத்துக்கிறாங்க. அதை வச்சு நம்ம இப்போ வந்து பணிவு அப்படின்னா பணிவு சம்மந்தப்பட்ட குர்ஆன் வசனங்கள் என்னெல்லாம் இருக்குது, எங்கே இருக்குது, அது தொடர்பான தகவல் என்ன அப்படிங்கிறது. இப்போ அல்லாஹ் இடத்தில் பணிவு இருக்கிறது, அல்லாஹ்வின் தூதரிடத்தில் பணிவு, பிறரிடத்தில் பணிவு அப்படிங்கிறது. இப்போ நம்ம அதை கிளிக் பண்ணோம்னா அந்த வசனத்துக்குள்ளே போயிடும். இந்த வசனம் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது. இந்த மாதிரியாவே எல்லா தலைப்பையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு பயான் பேசுகிறோம் அல்லது நமக்கு ஒரு விஷயம் தொடர்பாக தேவைப்படுது அப்படின்னா நம்ம உடனே இருக்கிற மாதிரி. இப்போ வட்டி அப்படின்னா நம்ம வட்டியை கிளிக் பண்ணோம்னா வட்டி முற்றிலும் தடை செய்யப்பட்டது, சிறு வட்டியும் கூட, வரவேண்டிய வட்டியே வாங்கக்கூடாது, இப்படின்னு வட்டி தொடர்பாக என்னெல்லாம் குர்ஆன் வசனங்கள் இருக்குதோ அதையெல்லாம் நம்ம இங்கே என்ன செஞ்சுக்கலாம்னா இலகுவான முறையில் எடுத்துக்கலாம். இந்த வசனத்தை நான் படிக்கணும் அப்படின்னா அந்த வசனத்தை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், அந்த வசனத்துக்குள்ளே என்ன செஞ்சிடணும்னா அது போயிடும். நம்ம ஈஸியாக அதை என்ன செஞ்சுக்கலாம்னா படிச்சுக்கலாம். இப்படியே குர்ஆனில் வந்து சொல்லப்பட்ட பல விஷயங்களை வந்து அப்படியே அட்டவணை ரீதியாக கெட்ட வார்த்தை பேசுதல், பயனற்ற பேச்சுகள், ரகசியம் பேசுதல், தந்திரம் செய்தல், இது போன்ற நற்குணம், தீய குணம், வரலாறு, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு, நபிமார்கள் வரலாறு, சொர்க்கம் நரகம், இது பற்றி என்னெல்லாம் இருக்குதோ அதை அழகான முறையில் ஈஸியாக இலகுவாக எடுக்கும் வகையில் அட்டவணை போடப்பட்டிருக்கு. ஈமான் தொடர்பானது, எவற்றை நம்ப வேண்டும், இறை நம்பிக்கையின் சிறப்பு, இப்படி எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா அழகான முறையில் தேடி எடுத்துக்கலாம். குர்ஆனில் கூறப்பட்ட வேதங்கள், சபூர் வேதம், தௌராத் வேதம், இஞ்சில் வேதம், தாவூத் நபிக்கு வழங்கப்பட்டது, மூசா நபிக்கு வழங்கப்பட்டது, ஈசா நபிக்கு வழங்கப்பட்டது, அந்த தகவல்லாம் இதில் வந்து இருக்கிறத பார்க்குறோம். இப்போ அல்லாஹ்வின் பெயர்கள், குர்ஆனில் அல்லாஹ்வுடைய பெயர்கள் என்னெல்லாம் இடம்பெற்றிருக்கு, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத அழகான முறையில் பார்த்துக்கலாம். அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்கள் ரஹ்மான், ரஹீம், மலிக், இப்படி ரஹ்மான், ரஹீம், மலிக்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய பெயர், அந்த பேருக்கான அர்த்தம். இப்போ இதை அமுக்கணும்னா அந்த வசனத்துக்குள்ளே போயிடும். இது மாதிரியான ஒரு சிறப்பம்சங்கள் இதில் கொடுக்கப்பட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்து குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாறு. குர்ஆன்கிறது வந்து நமக்கெல்லாம் தெரியும், ஓசை வடிவத்தில் தான் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறக்கப்பட்டுச்சு, எழுத்து வடிவில் இல்லை. அப்போ அந்த ஓசை வடிவத்தில் இறக்கப்பட்ட அந்த குர்ஆன் எப்படி எழுத்து வடிவமாக ஆக்கப்பட்டது, எப்போது ஆக்கப்பட்டது, யார் மூலமாக ஆக்கப்பட்டது, அது பற்றி தகவல் நம்ம தெரிஞ்சு கொள்றதுக்காக வேண்டி அந்த தகவல் என்ன செஞ்சுருக்காங்கன்னா இதில் தொகுத்துக்கிறாங்க. குர்ஆன் ஒரு அறிமுகம், குர்ஆன் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது. அடுத்து அந்த குர்ஆன் எழுத்து வடிவம் எப்போ ஆக்கப்படுது, எப்படி ஆக்கப்படுது, அந்த எழுத்து வடிவத்தில் ஈடுபட்ட நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹ் காலத்திலே இறை செய்தியை எழுதுறதுக்குன்னு சில பேர் இருந்திருப்பாங்கள்ல, அவங்க யார் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் யாருடைய ஆட்சியில் முழு குர்ஆன் ஒரு தொகுப்பாக வந்துச்சு என்பது தொடர்பான செய்தி, அதை என்ன செஞ்சுருக்காங்கன்னா இந்த தலைப்பில் கொடுத்துக்கிறாங்க. அடுத்து வந்து விளக்கங்கள்னால் ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் கீழே அல்லது ஒரு சில வசனங்களுக்கு கீழே சில விளக்கங்கள், கூடுதல் விளக்கங்கள் இருக்கும். அது தொடர்பான விளக்கங்களை வந்து இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது நம்ம வசனத்தை பார்க்கும்போது இது என்னங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம குர்ஆனை பார்க்க போகிறோம். இப்போ குர்ஆனை வந்து நம்ம வந்து சில வசனங்களை தேடுறோம் அப்படின்னா அது எப்படின்னா இங்கே சர்ச்சிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு லென்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்களா இல்லையா. இப்போ இதை அமுக்கணும்னா நமக்கு வந்து ஏதாவது ஒரு வார்த்தை தெரியும். உதாரணத்துக்கு அல்லாஹ் அப்படின்னு நம்ம அரபியில் அடிக்கிறோம் அப்படின்னா அல்லான்னு எங்கெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே வந்துடும். சுமார் 1746 இடங்களில் இடம்பெற்றிருக்கதா வந்திருக்கு. அரபிலையும் நம்ம ஈஸியாக தேடிடலாம், தமிழ்லையும் நம்ம அழகாக தேடலாம். அரபில் சில பேருக்கு சில வசனங்களுடைய ஒரு வார்த்தை மட்டும் தெரியும் அப்படின்னா டக்குன்னு எடுத்துடலாம். முஹம்மது நம்ம அடித்தோம்னா எத்தனை இடத்துல வந்துருக்கு? குர்ஆனில் 4 இடங்கள் அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேரை வந்து பயன்படுத்துகிறான். அப்போ அந்த 4 இடம் வந்துட்டு. இந்த மாதிரி குர்ஆனில் நமக்கு என்ன தெரியுமோ போடலாம். முழு வார்த்தை தான் போடணும்னு அவசியம் இல்லை. அந்த வார்த்தையினுடைய ஒரு துணுக்கு தான் நமக்கு தெரியும், ஒரு சில பகுதிகள் தான் தெரியும்னா
அதுவே ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் எங்கே இருக்குது என்பதை தொடர்பாக வந்தோம். இப்போ அந்த மாதிரி நாம் வந்து வேறு என்ன இருக்குது, இப்போ இப்ராஹிம் அப்படின்னு போடுறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொடர்பாக 72 இடங்களில் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அப்போ இது வந்து அரபி தேடுறதுக்கு ரொம்ப ரொம்ப விரைவாகவும் போட்ட உடனே வர மாதிரியாகவும் அழகான முறையில் இருக்கிறத பார்க்குறோம். அரபு வந்து துல்லியமாக இருக்குது. அதே போல் தமிழும் வந்து நமக்கு என்ன தெரியுமோ அதை டக்குன்னு நம்ம என்ன செஞ்சுக்கிடலாம், எடுத்துடலாம். இப்போ உதாரணத்துக்கு அல்லாஹ் இப்படி அடிக்கிறீங்கன்னா எத்தனை இடங்களில் தமிழில் அல்லாஹ்னு மொழிபெயர்த்துருக்காங்க, அல்லாஹ்னு சொல்லியிருக்கிறாங்க இருக்குது அப்படிங்கிறது டக்குன்னு நமக்கு வந்துடும். நல்லா நம்ம தேடின உடனே விரைவாக நமக்கு வந்து கிடச்சிருது, காலதாமதம் இல்லாமலும். அதே போல் அழகான முறையிலும் அது எந்த வசனம், என்ன அத்தியாயம், அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா அப்படியே அந்த இதுக்கே போயிடுது. நம்ம சர்ச் பண்ணோம்னா அந்த குர்ஆனுடைய வசனத்துக்கே அது வந்து போயிடுது. 2வது அத்தியாயத்தில் 15வது வசனம் அதை அமுக்கணும்னா அந்த 2வது அத்தியாயத்துக்கு போயிடுது பார்க்குறோம். இது அழகான முறையில் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா கொடுத்துருக்காங்க. நமக்கு வேண்டியதை அவ்வளவு துல்லியமாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தேடி எடுத்துக்கலாம். ரொம்ப இலகுவாக நம்ம வந்து இதில் கண்டுபிடிச்சிடலாம் நமக்கு வேண்டியதை. முழுமையான பேர் சில இது வந்து முழுமையாக நமக்கு வார்த்தை தெரியாட்டி பாதி வார்த்தை போட்டால் கூட அதுவும் இதில் ஈஸியாக வந்துடும். இது சர்ச் பண்ணுறதுக்கு தேடுறதுக்குரிய ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்குறாங்க. அதே போல் தேடுறதுலையே வந்து எனக்கு வந்து வார்த்தைகள்லாம் தெரியாதுங்க, ஆனால் வசனம் என்ன தெரியும் அப்படின்னா அதையும் ஈஸியாக என்ன செஞ்சேன்னா சர்ச் பண்ணிடலாம். சர்ச்சிங் பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா இல்லையா? இப்போ இதில் வந்து எனக்கு வந்து 10வது அத்தியாயத்தின்னு போட்டோம்னா நமக்கு என்ன செய்யும்னா அந்த வசனத்துக்குள்ளே போயிடும். டேரெக்டாகவே அந்த வசனம் என்ன அப்படிங்கிறது போயிடும். இப்போ யூனுஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அத்தியாயத்துக்குள்ளே வந்து போயிட்டு நமக்கு என்ன வேணுமோ அது என்ன செய்யணும், டக்குன்னு போயிடும். எனக்கு வந்து 19வது அத்தியாயத்தில் 4வது வசனம் வேணும் அப்படின்னா 19வது அத்தியாயத்தினுடைய 4வது வசனம், மரியம் 19வது அத்தியாயம் 4வது வசனம். இப்படி என்ன செஞ்சுக்கலாம்னா நமக்கு நம்பரை வச்சு நம்ம வந்து சர்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இப்படி தேர்வு செய்யலாம். இங்கே தேர்வு இருக்கா, இதை நம்ம கொடுத்து எனக்கு வந்து யூனிஸில் இந்த வசனம் 25வது வசனம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம இதை அமுக்கணும்னா அந்த 25வது வசனத்துக்குள்ளே என்ன செஞ்சுன்னா அது போயிடும். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்குள்ளே அது டக்குன்னு என்ன செஞ்சிடும் போயிடும். இந்த மாதிரி நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், ஒன்று நமக்கு தேவைன்னா இப்படி கூட நாம் வந்து சர்ச் பண்ணிக்கிடலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக நம்பர் போட்டு நமக்கு என்ன அத்தியாயம் வசனங்கிறது இருக்கோ அதை நம்ம போட்டு நம்ம இது பண்ணிக்கிடலாம். இது வந்து புக் மார்க், நம்ம ஏதாவது புக் மார்க் பண்ணி வச்சுருந்தோன்னா அது இங்கே காட்டும். இது நம்ம கடைசியாக பார்த்த வசனம், படித்த வசனம். நம்ம இதுக்குள்ளே இதை அமுக்கணும்னா நம்ம ஏற்கனவே படித்த வசனத்துக்கு நினச்சின்னா போயிடும். மற்ற எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. இப்போ வந்து குர்ஆன் ஆப்புக்குள்ளே நம்ம போக போகிறோம். குர்ஆன் வசனத்துக்குள்ளே இதை அமுக்கணும்னா குர்ஆனுக்குள்ளே போவோம். இப்போ குர்ஆனில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 114 அத்தியாயங்கள் இடம்பெற்றிருக்கு. அந்த 114 அத்தியாயங்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா இங்கே நமக்கு தமிழ் படிச்சிருக்காங்க. அழகான முறையில் எளிமையான முறையில் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு. இப்போ அதில் மேலே என்ன சொன்னால் அத்தியாய தேடல். இப்போ நாம் வந்து இப்போ 14வது அத்தியாயம்னா இப்படி ஸ்க்ரோல் பண்ணி தான் போகணும். அப்படி நம்ம போகாமல் நமக்கு என்ன அத்தியாயம் வேணும் அப்படிங்கிறத தேடுறதுக்கு, அத்தியாயத்துடைய பெயரை தேடுறதுக்கு அழகான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு வந்து தௌபா வேணும்னா அப்படின்னு அடித்தோம்னா தௌபா வந்துடும். அல்லது நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம அடித்தோம்னா அது நமக்கு என்ன செய்யணும்னா அழகான முறையில் அது கொண்டு வந்து கொடுத்துரும். அதே போல் இதில் நம்ம அரபியில் கூட அடிக்கலாம். இப்போ வந்து அர் ரஹ்மான்னா நமக்கு வந்து ரஹ்மான் சூரா வந்துடும். அது சம்மந்தப்பட்ட அரபி என்ன இருக்கோ அது அர் ரூம் அர் ரஹ்மான் அப்படிங்கிற அந்த அத்தியாயங்கள் என்ன அரபிலையும் நம்ம வந்து பேர் சர்ச் பண்ணிக்கலாம், தமிழ்லேயும் பேர் சர்ச் பண்ணலாம். இந்த சைட்டில் அரபிலையும் கொடுத்துருக்காங்க, அதே போல் நமக்கு வந்து தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு வந்து இந்த அத்தியாயம் வந்து ப்ளே பண்ணணும், ஆடியோ போடணும் அப்படின்னா நம்ம இதை அமுக்கினா போதும். நமக்கு வந்து என்ன செய்யணும்னா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் நம்ம மாலிகி யௌமித்தீன்
நம்ம வந்து அந்த அத்தியாயத்தை வந்து இங்கேருந்தே ப்ளே பண்ணிக்கிடலாம். இப்போ நமக்கு இதில் வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. நம்ம வந்து அது வெளியே உள்ளதுலேயே பார்க்கலாம். நம்ம இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம், வேணும்னா இதிலே ப்ளே பண்ணிக்கிடலாம். நமக்கு இதிலே அந்த ஆப்ஷன் என்ன செஞ்சுருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து அந்த இதே திருப்பி திருப்பி நமக்கு வரணும், ரிட்டன் ஓதணும் அப்படின்னா அந்த ஆப்ஷன் இருக்குது. இதில் அத்தியாயம் தேடிக்கிடலாம். இதில் வந்து நாம் வந்து உள்ள வசனம் தேடிக்கலாம். இது வசனம் தேடுறது. இங்கே வசனங்கள் இங்கே தேடிக்கிடலாம். எவ்வளோ அத்தியாயம் வேணும்னா இங்கே நம்ம தேடிக்கிடலாம். இப்போ சூறா கூட நம்ம போகிறோம். சூறா பொறுத்தவரையில் போத் 3 கொடுத்துருக்காங்க, அரபிக், தமிழ். இங்கே வந்து 2மே வந்துடும். அரபு ப்ளஸ் தமிழ், அரபு தமிழ் 2மே வந்துடும். அரபு அதுக்கான தமிழாக்கம். நமக்கு அரபு மட்டும்தான் வேணும் அப்படின்னா நம்ம கிளிக் பண்ணோம்னா அரபிக்னா அரபி மட்டும் வரும், அரபு மட்டும் நமக்கு வந்து வரும். அடுத்து தமிழ்னா தமிழ் மட்டும், அரபி இல்லாமல் தமிழ் மட்டும். நமக்கு என்ன தேவையோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி என்ன செஞ்சுக்கலாம்னா இதில் வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து அழகான எழுத்து நடையில் அரபி தமிழ் என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே வந்து விளக்கங்கள் அப்படிங்கிற ஒரு பகுதி பார்த்தோம். விளக்கங்கள் இருக்கா இல்லையா? இந்த விளக்கங்கள் வந்து என்னென்னா ஒவ்வொரு வசனத்துக்கும் ஏதாவது விளக்கங்கள் இருந்துச்சுன்னா அது தொடர்பாக உள்ளதுன்னு சொன்னோமா இல்லையா? அதை என்ன செஞ்சுருக்காங்கன்னு இங்கே போட்டிருக்காங்க. முதல் அத்தியாயம், ஃபஸ்ட் அத்தியாயம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவில்லா அருளாளன் நிகரில்லா அன்பாளன் அல்லாஹ்வின் பெயரால். அப்போ அதில் 1வது விளக்க குறியீடு போட்டிருக்காங்க. அங்கே போய் பார்த்தோம்னா அத்தியாயங்களின் தொடக்கம் அந்த பேரை போட்டுட்டு அது சம்மந்தப்பட்ட விளக்கங்களை போட்டுட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படிங்கிறது வந்து ஒரு அத்தியாயத்தினுடைய முதல் வசனம் அப்படி தொடர்பான செய்தியை வந்து போட்டுக்கிறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு வசனங்களுக்கும் இருந்துச்சுன்னா அது எந்த வசனத்துக்கு கீழே விளக்கங்கள் இருக்கோ அதை இங்கே ஓரத்தில் ரெட் கலரில் மார்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை டச் பண்ணோம்னா அந்த விளக்கங்களுக்குள்ளே என்ன செஞ்சிடும், அது வந்து போயிடும். இப்போ இதில் வந்து ப்ளே ஆப்ஷன் இதிலே கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கேயும் என்ன செஞ்சிடலாம், ப்ளே பண்ணிக்கிடலாம். இங்கேயே நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கிடலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம். இப்போ நம்ம இதை நம்ம புக் மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன தேவை அப்படிங்கிற புக் மார்க் பண்ணி சொன்னால் நம்ம புக் மார்க் போய் பார்க்கும்போது அந்த வசனம் வந்து அப்படியே நம்ம சேவ் ஆகிரும். நம்ம ஏதாவது ஒரு வசனத்தை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இது நல்லா இருக்குது, இது ஒரு தேவைப்படுது அப்படின்னு அதை நம்ம நினச்சோம்னா அதை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிடலாம், புக் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இதை மக்களுக்கு வந்து நம்ம வந்து ஃபார்வேர்ட் பண்ணணும். நான் வந்து இதை வந்து ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் யாருக்காவது அனுப்பணும் அப்படின்னா நம்ம அதை என்ன செஞ்சுக்கலாம்னா அதை அனுப்பிக்கிடலாம். இப்படியே அல்லாஹ்வுடைய கிருபையால் எல்லா அத்தியாயங்களுக்கும் இது மாதிரி என்ன செஞ்சுக்கிறாங்க கொடுத்துக்கிறாங்க. வசனம், அந்த வசனத்துக்கான பொருள், அந்த வசனத்துக்கு ஏற்ப ஏதாவது ஒரு சில விளக்கங்கள் இருந்துச்சுன்னா அதையும் என்ன செய்யிருக்காங்கன்னா சைடில் கொடுத்துருக்காங்க. இப்போ கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க செட்டிங் மாதிரியா. இது என்னென்னா நம்ம இங்கேயே வந்து ஃபாண்ட்டு மாற்றிக்கிடலாம். நம்ம அங்கே போய் நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம், அங்கே போய் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இங்கேயே நமக்கு வேணும்னா நம்ம அதை சைஸை என்ன செஞ்சுக்கலாம்னா குறைச்சிக்கிடலாம். அரபியும் குறைச்சிக்கலாம், தமிழும் குறைச்சிக்கலாம். அதுபோல் நம்ம ஏற்கனவே அந்த ஸ்க்ரோல் சொல்லியிருந்தோமா இல்லையா, அது என்னென்னா இப்போ இங்கே ஆட்டோ ஸ்க்ரோல் ஸ்பீடுன்னு இருக்குது. இப்போ நம்ம இங்கே மேலே இருக்கிற இந்த அம்புக்குறி இருக்கா இல்லையா, இது அமுக்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும்னா அது வந்து மூவ் ஆகும். நம்ம ஸ்க்ரோல் பண்ணாமல் அதுவே மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகிறதுனுடைய ஸ்பீடு தான் இது வந்து நமக்கு ஏற்ற மாதிரியான ஸ்பீடில் வந்து நம்ம வச்சுக்கிடலாம். அதுதான் நம்ம அப்பமா சொல்லியிருந்தோம். அது வந்து இதுதான் நமக்கு வேணும்னா அதை ஆன் பண்ணிக்கிடலாம், இல்லைன்னா அதை ஸ்டாப் பண்ணிக்கிடலாம். இப்போ இது மாதிரியான பல சிறப்பு அம்சங்களை கொண்டு இந்த ஆப் வடிவமைக்கப்பட்டுள்ளது. எனவே மக்கள் அனைவரும் இதை பயன்படுத்துங்க. இதில் உள்ள அனைத்து விஷயங்களையும் பயன்படுத்துங்க. நமக்கு வேண்டிய துவாக்கள், விளக்கங்கள், குர்ஆன் வசனம், கிராத்து, எப்போவுமே நம்ம வந்து குர்ஆனை கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்கும். ஓத முடியாட்டி கிராத்து கேட்கலாம். இப்படி நாம் இதை வந்து அழகான முறையில் பயன்படுத்தி அல்லாஹ்விடத்தில் அதிக நன்மையை பெறக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இதன் மூலம் நிறைய நன்மைகளை இறைவன் எல்லா மக்களுக்கும் வழங்க வேண்டும். அல்லாஹ் அதற்கு அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.